குடும்பம் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். பதில பார்த்து சொல்லுங்க, நேற்றை விட இன்று நல்லது என்று. நேற்றை விட இன்று நல்லது. நேற்றைய குறித்து எங்களுக்கு நினைவுகள் மாத்திரம் இருக்கிறது. இன்றோ எங்களுக்கு நிஜத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஹல்லேலூயா. நேற்றைய கிரியைகள் எங்களோட நினைவில் இருக்கிறது. இன்றோ எங்களோட நிஜத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சபை குடும்பம் உங்களோட அவதானத்தை செலுத்துங்க. உங்களோட பிள்ளைகளை கூட வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் அங்கே தெரிய வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் ஜீவனுள்ள வார்த்தைகளையும் சத்தியத்தையும் கேட்கிற தருணத்தில் நீங்கள் அசதியாக இருக்க வேண்டாம். நான் உங்களை அன்போடு வரவேற்பதோடு இந்த நாளில் சர்வதேச தாய்மார்கள் தினம். ஹல்லேலூயா. இன்று சர்வதேச தாய்மார்கள் தினம். தாய்மார்களுக்கு அதிக முன்னுரிமையும் பெருமதி கொடுத்தது வேதமும் தேவனுமே. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தாய்மாருடைய ஜெபத்துக்கு பெரிய வல்லமை கொடுத்திருக்கிறார். தாய்மாருடைய கண்ணீர்களுக்கு பெரியதான வல்லமை கொடுத்திருக்கிறார். ஏனால் மற்ற எல்லா கிரியைகளும் மற்றவங்க ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தாய்மார்களுடையதான சில கிரியைகள் மற்றவங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தாய்மார்களுக்கு மட்டுமே செய்ய முடியும். எங்களோட சபை தாய்மார்களுக்காக நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். உங்களோட தாய், உங்களோடதான மனைவியோ உங்களோடதான தாயாக இருந்தால் நீங்கள் அவளை மதிங்க. அவங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க ஒரு நல்ல தருணமாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த மாதம் ஆவியானவர் எங்களுக்கு ஊக்குவிக்கிற, ஆவியானவர் எங்களை வற்புறுத்துகிற காரியங்கள் இருக்கிறது. அது நாங்கள் சென்ற வாரத்திலிருந்து நாங்கள் கண்டோம். சபையாக ஆவியானவருக்கு நாங்கள் செவி கொடுப்பதும் மறுபடி பிறப்பதும் ஆவில் ஞானஸ்தானத்துக்குள்ளாக நாங்கள் எங்கள் அடுத்த கட்டத்துக்காக நகர்ந்து செல்வது மிகவும் முக்கியம். அன்பானவர்களே, சபையாக நாங்கள் ஆவியானோடு பயணிப்பது மிகவும் முக்கியம். சபையாக நாங்கள் மறுபடி பிறப்பது மிகவும் முக்கியம். இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த கிரியைகளை அனுபவிக்கத்தக்க வாய்ப்பை ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நல்ல பகுதி ஆரம்பிப்பது ஆவியானவர் மூலமாகவே. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நல்ல பகுதி, மிகவும் பெருமதியான காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிப்பது ஆவியானவரோடு நீங்கள் பயணிக்கிறதான நேரங்களிலே. சீக்கிரமாக சில விஷயங்கள் மாற்றப்பட, சீக்கிரமாகவே உங்களோட சூழ்நிலைகள் மாற்றப்பட, உங்களோட எண்ணங்கள் மாற்றப்பட, வருஷ கணக்காய் மாற்ற முடியாத எண்ணங்கள், பலவீனங்கள், சூழ்நிலைகள் ஆவியானவரால் முடியும் சீக்கிரமாக உங்களை மாற்ற. ஹல்லேலூயா. ஆமென். அவர் செய்து உங்களை புதிதாக்குற வேலையை, உங்களை வழிநடத்துகிற வேலையும், உங்களை தேவனுடைய சித்தத்துக்காக உங்களை அவர் கொண்டு போகிற விதமும் பலமானது. அன்பானவர்களே, சபையாக மிகவும் நாங்கள் அவசரமாகவும் மிகவும் வேகமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அன்பானவர்களே, அதுதான் ஆவியானவரோடு பயணிக்க தீர்மானிப்பது. பகல பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரோடு பயணிக்க தீர்மானிப்பது தான் இந்த நாட்களில் உள்ள பெரிய விஷயம். ஹல்லேலூயா. ஆவியானவர் இல்லாமல், ஆவியானுடைய வல்லமை இல்லாமல், ஆவியானுடைய விடுதலை இல்லாமல், ஆவியானுடையதான அவருடைய ஐஸ்வர்யம் இல்லாமல் இன்னைக்கு ஜனங்கள் திக்கற்றவர்களாக, அடுத்த கட்டம் தெரியாதவர்களாக, தங்களோட சிந்தனைகளுக்கு தங்களோட எண்ணங்களுக்கு ஏற்றது போல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியாது ஆவியானுடையதான பெருமதியும், ஆவியானவர்களோட வாழ்க்கைக்கு அவர் செய்கிறதான பெருமதியான வேலையும் அவங்களுக்கு தெரியாது. வேதத்தை நீங்கள் பேட்டிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 17வது அதிகாரத்திலே 14வது வசனம். இதனால நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் இந்த நாட்களில் என்று. ஆவியானவர் எவ்வளவு தேவை என்பது, நாங்கள் மறுபடி பிறப்பதில் தேவையின் முக்கியத்துவத்தை ஆவியானவர் வற்புறுத்துகிறார். சபை குடும்பம் அவர் மீண்டும் உங்களுக்கு வற்புறுத்துகிறார் மறுபடி பிறப்பதின் அத்தியாவசியம் தேவையும். நாங்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 17வது அதிகாரத்திலே 14வது வசனம். எனக்கு சீக்கிரம் வாசிக்க உதவி செய்யுங்க. நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கனில் உதவாவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோட கையை, வலது கையை மேலே எடுத்துக்கோங்களேன், மேலே உயர்த்துங்களேன்.
சிநேகிதன், சொல்லுங்க, சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான். ஹல்லேலூயா. எங்களோட நண்பர் சிநேகிதர் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பார். இடுக்கண்ணில் உதவவே எங்களோட சகோதரன் பிறந்திருக்கிறார். அன்பான சபையே, இந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க. சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான். ஒரு நண்பன் எல்லா காலங்களிலும் எனக்கு நண்பனாக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய நண்பர்கள் மாற்றப்படலாம். இந்த பூமிக்குரிய நண்பர்களும் காலப்போக்கில் மாற்றப்படலாம். எங்களுக்கு நித்திய ஒரு சிநேகிதர் இருக்கிறார். கைகளை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா காலங்களிலும் சிநேகிக்க, எல்லா காலங்களிலும் உங்களுக்கு சிநேகிக்க ஒரு சிநேகிதர் இருக்கிறார், ஒரு நண்பன் இருக்கிறார். பதில பார்த்து சொல்லுங்க, எல்லா காலங்களிலும் சிநேகிக்க ஒரு நண்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா காலங்களிலும் சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிக்கிறான். இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை இடுக்கண்ணில் உதவவே எங்களை சகோதரன் பிறந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சகோதரன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆமென். எல்லா காலம் சிநேகிக்கிற சிநேகிதம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சிநேகிதர், நீங்களுடைய நண்பர்கள். இனிமேல் நான் உங்களை சிஸ்டர்கள் அழைப்பது இல்லை, நீங்களுடைய நண்பர்கள். அது சிஸ்டர்கள் மட்டத்தில் இருந்து அடுத்த கட்டம். ஒன்றுமே மறக்காமல் அவங்களோட பயணிப்பது. ஆமென். தாய் தகப்பனுக்கு கொண்டு சொல்லாத ரகசியங்கள் நாங்கள் சொல்லுவோம் நண்பர்களுக்கு. உங்களுக்கு கேட்ட ஒரு நண்பன் இருந்தால் எங்கேயும் நிற்கலாம் என்று அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். எனக்கு ஏற்ற ஒரு நண்பனோடு இருக்கும் போது எந்த காட்டிலையும் அவர் இருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா காலங்களிலும் நிலை நிற்கிற அன்பு சிநேகிதம். நாங்கள் எடுத்து வாசிப்போம். இங்கு சீக்கிரம் பிரட்டிக் கொள்வோம். யோவான் 14:16 வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் 16 வசனம். 14 அவர் என்னுடையத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்த. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். நான் என் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அப்பொழுது என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. சொல்லுங்க, என்றென்றும் கூட இருக்கும்படிக்கு. யார் வரப்போறது? என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாளராகிய வேறொரு தேற்றவளாளர் உங்களுக்கு அனுப்புவேன். ஹல்லேலூயா. தேற்றவளாளருக்கான மூலமொழியில் அர்த்தம் நண்பன். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளை அவர்களை தேற்றுகிறவர். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரமத்துக்கு ஏற்பட்ட பின்பு சபைக்குள்ள செவி கொடுங்க. ஆவியானவர் தான் அவரை சிஷ்யர்களை ஆதரப்படுத்தினார், வழிகாட்டினார், தைரியப்படுத்தினார். ஆமென். இயேசு கிறிஸ்து நீங்கள் ஏற்றுக்கொண்ட பின்பாக நீங்கள் பாவத்துக்கு மறுத்து ஆவியிலே அவருடைய நீதிக்கு நீங்கள் பிழைத்திருக்கும் போது சபைக்குள்ள செவி கொடுங்க. நாங்கள் மாம்சத்திலே பாவத்துக்கு மறுத்து நாங்கள் ஆவியிலே அவருடைய நீதி நிமித்தம் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். அவருடைய மாம்சத்தினாலே புதிய மார்க்கத்தை அவர் உருவாக்கினார். எப்படி தேவ மாளிகையின் திரைச்சிலை இரண்டாக கிழித்து ஒரு புதிய ஆவிக்குரிய மார்க்கத்தை உருவானதோ
அன்பான அதுக்கு அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்திலே எனக்கு புதிய மார்க்கம் உண்டானது. அவருடைய மாம்சத்தின் வழியாகத்தான் அந்த புதிய மார்க்கம் எனக்கு உருவாக்குறது. நான் பாவத்திலே மறித்து நாங்கள் அவருடைய நீதி நிமித்த ஆவியிலே பிழைத்திருக்கிறோம். இப்ப ஆவியானவர் இல்லாமல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு சபை குடும்பம் நிறைய பேருக்கு ஆவியானுடைய வழிநடத்தல் தேவையில்லாத இடத்துக்கு நாங்கள் வந்து விட்டோம். ஆவியான வழிநடத்தல் அவங்களுக்கு மிச்ச காலமாக இல்லை. அவங்க வீட்டிலே ஒரு நாள் கூட ஆவியான காலத்தை கடக்க வேண்டும் என்று அவங்களுக்கு எண்ணம் வருவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கான வழிகள் ஏற்கனவே அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவங்களோட மாம்சத்திலே அவருடைய எண்ணத்திலே அவங்களுக்கு தெரிந்த காரியங்களே அவங்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு நீங்கள் ஒரு நண்பனை இழந்து விட்டீர்கள். என்றென்றும் இருக்கக்கூடிய ஒரு நண்பனை இழந்து விட்டீர்கள். இந்த உலகத்தில் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு வெறுமை விளங்குது என்பதை. உங்களுடைய வீட்டில் என்ன இருந்தாலும் உங்களுக்கு வெறுமை விளங்குது பாருங்க. உங்களுடைய ஜீவித்தில் ஒரு வெறுமை விளங்குது பாருங்க. அந்த வெறுமையை நீக்கிறதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒரு பலவீனமான மனிதன் சீக்கிரம் பலமாய் மாற்றப்பட உங்களை மாம்ச எண்ணத்தோடு உங்களை தெரிந்த காரியத்தோடு மனசை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான காரணங்களை போட்டிக்கொண்டு சபை குடும்பம் ஆவியானவருடைய தெளிவான விடுதலையும் தெளிவான அனுகிரகத்தை அவர்கள் அனுபவிக்கவில்லை. அதுக்கு அவர்கள் கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. சபை குடும்பம் இன்றைய நாள் அது அத்தியாவசியம் தேவை வந்திருக்கிறது. ஆவியாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது ஆவியானவரோடு. சீசர்களுடையதான வாழ்க்கை வெகு சீக்கிரத்தில் மாற்றப்பட்டது. 18 வசனம் சொல்லுகிறது, யோவான் 14:18 சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றலாக விடேன், உங்களிடத்தில் நான் வருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய அனாதைகளாக ஆவிக்குரிய திட்டங்களாக நாம் மாறி இருக்கிறோம். எந்த வழிகாட்டல் இல்லாமல் எங்களுடைய மனதுக்கு நாங்கள் முந்தைய ஒரு காலத்தில் எங்களுடைய மாம்சத்திலே அடிமையா இருந்தோம். தெரியுமா? உங்களுடைய எண்ணங்களில் நாங்கள் அடிமையா இருந்தோம். எங்களுடைய சிந்தனையில் நாங்கள் அடிமையா இருந்தோம். இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவருடைய ஆவியை நம்மோடு இருக்கும்படியாக என்றென்றும் நிலைநிற்கும்படியாக அவர் பிதாவிடத்தில் வேண்டியிருக்கிறார். அவர் பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணி பிதாவிடத்தில் வேண்டி என்றென்றும் இருக்கத்தக்க சத்திய ஆவியாகிய தேற்றவராளரை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். ஒரு நண்பனை அனுப்பியிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையை வெறுமையாய் போகாத படிக்கு, சோர்வாய் போகாத படிக்கு, இன்னைக்கு ஆவிக்குரிய அனாதைகளாக ஒரு திக்கற்றவர்களாக நிற்கிறோம். அடுத்த கட்டம் எனக்கு விளங்குவதில்லை. அடுத்த நொடி நான் என்ன செய்வது தெரிவதில்லை. நான் செய்ய வேண்டிய வேலை எனக்கு வழிகாட்டல் இல்லை. வழிகாட்டல் இருந்தாலும் கீழ்ப்படிய முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் அடிமையான ஒன்றுக்கு திரும்பவும் நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறதுனாலே ஜனங்கள் வேறு மனுஷனாய் மாறினார்கள். வெறு சீக்கிரமாக அவங்க மாற்றப்பட்டார்கள். ஆவியானவர் மனிதனுக்குள்ள வந்த பின்பு நீங்க வேற மனிதனாய் மாற்றப்படுவீர்கள். உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளாக வேற சிந்தனை மாற்றப்படும். கிறிஸ்துவின் சிந்தனை உங்கள் வாழ்க்கையில உருவாக தொடங்கும். நீங்க மாம்சத்தில் செய்து உங்களை மாம்சத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்திக் கொண்டு வந்த நீங்கள் ஆவினாலே தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக மாற்றப்படுகிறீர்கள். என்ன காரணம்? ஆவியானவருடையதான விடுதலின் அனுகிரகம் இல்லை, அவருடைய ஐஸ்வர்யம் இல்லை. அன்பான கொலோசி 1:27 சொல்லுகிறது, ஆதி முதலாகவே மறைக்கப்பட்டது ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். ஆதி முதலாக கொண்டு மறைக்கப்பட்ட ரகசியத்தை சொல்லுகிறேன். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களோட கூட இருக்கிற ரகசியம். ஹல்லேலூயா. மிகவும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்ட ஒரு ரகசியம், பரம ரகசியம். அது மகிமையின் ரகசியம். அது ரகசியம் என்ன? கிறிஸ்துவானவர் உங்களோட கூட இருப்பதே அந்த ரகசியம்.
ஹல்லேலூயா. உங்களோட நல்ல பகுதி அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. சோர்வோடு பலவீனத்தோடு இருக்கிற உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுகிறேன். அடுத்த கட்டம் புரியாதவளா இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கட்டலாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். பகல பார்த்து சொல்லுங்க, அவர் என்னை திக்கட்டலாக விடார், அவர் என்னிடத்தில் வருவார், அவர் என்னிடத்தில் வருவார். நினைப்பில் அதில் உள்ள ஐஸ்வர்யம் தெரியாத அன்பாளர்களே, அவர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். உங்களை அவர் திக்கட்டலாக விடேன். ஏன் நீங்க திக்கட்டலாக இருக்கிறீர்கள்? ஒரு இடத்துல திக்குமுக்கா இருக்கிறீர்கள். உங்களை மாற்றிக்கொள்ள நீங்களே தடுமாறுகிறீர்கள். ஒரு பலவீன விட்டத்துக்கு ஏன் அவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள்? இந்த கஷ்டமான பாரத்தை யாரோ உங்களுக்கு கொடுத்தது? இந்த நியாயப்பிரமாண நுகத்தை அவர் தகத்தெறிந்தாரே. எங்க மீது பாரங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரே. இனியே நீங்க பாரங்களை சுமக்க வேண்டும். பாரமானவைகளை ஏன் உங்களால் ஒதுக்க முடியாது? ஏன் கெட்டு போகிற பழைய மனுஷனோடு வாழ்கிறீர்கள்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷரை ஏன் தடுத்துக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அந்த ஐஸ்வர்யத்தை காண்பிக்க விரும்புகிறார். சபை குடும்பம் உங்களை வழிநடத்த விரும்புகிறார். தேவ திட்டத்தை உங்களை வழிநடத்த விரும்புகிறார். நீங்க வாழ்றதுக்கான வழியை நீங்க ஏற்படுத்திக் கொண்ட பின்பு நீங்க அங்கேயே பயணிக்க வேண்டாம். இப்ப எனக்கு வாழ்றதுக்கு வழி இருக்கிறது, எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு ஒரு வாகனம் இருக்கிறது, எனக்கு குறித்து ஒரு சமயத்தில் ஒரு பேர் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இது உலகம் இதைத்தானே செய்கிறது, உலகம் இதைத்தானே பேசுகிறது, உலகம் இதைத்தானே ஞானம் என்று சொல்லுகிறது, உலகம் இதைத்தானே பொக்கிஷம் என்று சொல்லுகிறது, உலகம் இதைத்தானே சரி என்று சொல்லுகிறது. நீங்கள் இதை சரின்னு ஏற்றுக்கொண்டால் ஆவியாளர் உங்களுக்குள்ள அவருடைய சித்தத்துக்கு எப்படி உங்களை கொண்டு போவார்? அன்பான தேவ பிள்ளைகளே, சீக்கிரம் மாற்றம் அடைய, சீக்கிரம் கூட சூழ்நிலைகள் மாற்றம் அடைய ஆவியானவர் அத்தியாவசியமானவர். அவர்களோட வாழ்க்கைக்கு நீங்க ஒரு வாழ்க்கைக்கு அவருக்கு நண்பராய் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் சொல்லுங்கள், அவரோட பயணிங்கள். எல்லாவற்றிலும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் என் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய முடியாத ஒரு இடம் கூட இல்லை. ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில மாற்ற முடியாது என்று ஒரு இடம் கூட ஆவியானவருக்கு இல்லை. அவருக்கு முடியும் எல்லாமே புதிதாக. நீங்க மாம்சத்தில் மறுத்து நீதியின் நிமித்த ஆவியில் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். மருத்துவ வீட்டில் வைக்கிற தேவனை பற்றி விசுவாசத்தாலே தேவனுடைய குமாரனை மருத்துவ எழுப்பின அவருடைய பேரில் விசுவாசத்தால் நாங்கள் எழும்பி இருக்கிறோம். எனக்கு ஆவிக்குள்ள ஒரு பயணம் இருக்கிறது. என் நண்பர்களை சொல்லுங்க, ஆவிக்குள்ள உங்களுக்கு ஒரு பயணம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குள்ள உங்களுக்கு பயணம் இருக்கிறது. ஆவிக்குள்ள உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆவிக்குள்ள ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆவிக்குள்ள ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமையை தேவன் சபைக்கு தந்திருக்கிறார். நாங்கள் எங்கட கட்டுக்குள், எங்கட சிந்தனைக்குள், எங்கட பயணத்துக்குள் இருந்து கொண்டு சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பின்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற ஒருத்தருக்கு மேல் அவருக்கு அதிகாரம் இல்லை, அவனுக்கு வல்லமை இல்லை. சொல்லுங்க, சாத்தானுக்கு வல்லமை இல்லை. அவன் சதா காலமாய் தோற்கடிக்கப்படவன். அவன் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. அவனுக்கு வல்லமை இல்லை. அவனுக்கு இருக்கிறது தந்திரம் மாத்திரமே. சொல்லுங்க, அவனுடைய தந்திரம் மட்டுமே இருக்கிறது. சாத்தானுடைய திட்டத்தில், தேவனுடைய திட்டத்தில் உங்களை விளக்குறதுக்காக அவனுக்கு தந்திரம் மாத்திரம் இருக்குது. எந்த வல்லமை இல்லை. நீ இரவிரவா சுடுகாட்டில் இருக்கலாம். எல்லாம் முடிச்சு பாக்குறீங்க. நீங்க 2 மணி 3 மணிக்கு எழுதி வெளியே வாருங்கள். எங்க சார் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சாத்தான் ஒருத்தரை கழுத்தை நினைச்சு கொல்லிவிட்டது என்று இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களை
ஆனால் தந்திரமாய் பிடித்திருக்கிறார். வேதத்திலே அவருடைய தந்திரம் ஆதி முதலே வந்திருக்கிறது. அவருடைய வல்லமை பாவித்து அல்ல, அவருடைய தந்திரத்தை பாவித்து. அவனுக்கு வல்லமை இல்லை, அவனுக்கு பயப்பட தேவையில்லை. அவருடைய தந்திரத்திலிருந்து விடுபட ஆவியான துணை உங்களுக்கு தேவை. தேவையில்லாத கோபங்கள், பொய்யான வாக்குவாதங்கள், கசப்பான சிந்தனைகள், என் கட்டுப்பாட்டுக்குள் நான் தான் சரி, என்ன நடந்தாலும் நீங்கள் சரி என்ற இடத்துல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறீர்கள். ஏன் தெரியுமா? உங்களோடதான இதயத்தில் உள்ளதான அந்தகாரம். ஆவியானவரோ சிக் அவருக்கு முடியும் எல்லாவற்றையும் மாத்த. சொல்லுங்க, அவருக்கு முடியும் எல்லாவற்றையும் மாத்த. சொல்லுங்களே, அவருக்கு முடியும் எல்லாவற்றையும் மாத்த. இது கஷ்டமான விஷயம் இல்லை. இது யாரோ உங்களுக்கு பாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. இது செய்து கொள்ள கஷ்டம், நான் மாற கஷ்டம், இதை விட்டு விலக கஷ்டம். யாரோ அவங்களுக்கு பொய் சொல்லியிருக்கிறார்கள். இது லேசான ஒன்று அன்பானவர்களே. ஆவியானவருக்கு செவி கொடுக்கும் போது அவர் உங்கள் வாழ்க்கையில உருவாக்குற கீழ்ப்படிவு, தாழ்மை உங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அவர் வேறொரு தேற்றவளாளரை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புகிறார். அவர் உங்கள் நண்பன் என்றென்றும் இருக்கிறார். நாங்கள் வாசிச்சோம், சிநேகிதன் எல்லா காலங்களிலும் இருக்கிறான். மற்றவங்க எல்லாம் ஓடி போயிடுவார்கள், சிநேகிதன் எல்லா காலங்களிலும் இருப்பான். சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான். ஒண்ணு இல்லாத போதும் இருக்கும் போது எல்லா இடத்திலும் அவர் துணை நிற்பார். எனக்கு மெய்யான சிநேகிதன் ஆவியானவர். சபை குடும்பம், நீங்க ஆவியானவருக்கு செவி கொடுக்கிறதுக்கு தேவையை அத்தியாவசியத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்று சாத்தானுடைய தந்திரம் ஆவியானவரை விட்டு உங்களை விலக்குறது. ஆவியானவரை விட்டு உங்களை விலக்கும் போது பேதுரு அவருடைய பழைய தகவல்கள், தன்னை குறிச்ச ஒரு மீன்காரன், கோபக்காரன் என்ற ஒரு கருத்து இருந்தது எல்லாருக்கும். அவனை குறிச்சிருந்ததான அவனை குறிச்சிருந்தது ஒரு தகவல்கள். ஆவியானவர் அவனுடைய தகவல்களை எல்லாவற்றை பொய்யாக்கினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களோட மாம்சத்தின் தகவல்கள் எல்லாம் ஆவியானவர் பொய்யாக்குவார். சொல்லுங்க ப்ளீஸ், சொல்லுங்க. ஆவியானவர் உங்களோட மாம்சத்தின் தகவல்களை பொய்யாக்குவார். நான் பிடிவாதக்காரன், நான் பொல்லாதவன், நான் கோபக்காரன், நான் ஏழை, நான் பலவீனன், எனக்கு இது செய்ய முடியாது, இதெல்லாம் எனக்கு சரி வராது, அவங்களாம் எனக்கு சரி வர மாட்டாங்க என்ற தகவல்கள் எல்லாமே பொய்யாக்கினார் ஆவியானவர். ஆவியானவரோ எங்களுடைய மெய்யான தகவல்களை வெளியே கொண்டு வந்தார். ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் முழு ஐஸ்வர்யத்தை வெளியே கொண்டு வந்தார். அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறார். எடுத்துக்கோங்க கொலேசி 1 அதிகாரத்தை பிரட்டிக்கோங்க. சபை குடும்பம், இந்த செய்தி உங்களுக்கு சோம்பலாகவும் எப்பதான் முடியும்னு பார்த்துருக்கீங்களா? சபை குடும்பம், உங்களை என்னதுக்கு ஏதாவது புரியுதா? நீங்க உங்களோட மாம்சத்தின் அறிவோடு நீங்க வாழ்ந்து கொண்டு இதுதான் உங்களோட வாழ்க்கையை நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க. ஆனால் தேவ திட்டத்துக்கு ஆவியானவர் உங்களை உருவாக்கி கொண்டு, உங்களை பலப்படுத்தி கொண்டு, உங்களுக்கு நடந்த எல்லா தீமைகளையும், நடந்த எல்லா அசாதாரணங்களையும் அவர் சார்பாக மாற்றக்கூடியவர். ஆமென். எடுத்து வாசிங்க கொலேசி 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஆமென். செவி கொள்ளுங்க. 10 நிமிஷம் கூட அவதானத்தை செலுத்துங்க. இங்கே அவர் கொலேசி சபைக்கு இதை எழுதும் போது எப்பாப்பிரா என்ற ஒருவர் அந்த கொலேசி சபை குறித்து பவுலுக்கு விளங்கப்படுத்துகிறார், தெரியப்படுத்துகிறார். இப்படித்தான் அவங்க இருக்கிறாங்க. பவுல் சொல்லுகிறார்,
ஆவிக்குள்ளான உங்களோட அன்பை அந்த எப்பாப்பிரா எனக்கு விளங்கப்படுத்தினான், எனக்கு காண்பித்தார் உங்களோட ஆவிக்குள்ள உங்களோட அன்பை. இது நிமித்தம் இதை கேட்ட நாள் இருந்து நான் உங்களுக்காக இடைவிடாமல் செபிக்கிறேன். சொல்லுங்க, இடைவிடாமல் செபிக்கிறேன், இடைவிடாமல் செபிக்கிறேன். நீங்க பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பு உங்களோட தேவைகள் மாற்றப்படுகிறது, உங்களோட ஜெபங்கள் மாற்றப்படுகிறது, உங்களோட எண்ணங்கள் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களோட பயணங்கள் மாற்றப்படுகிறது, சீக்கிரம் மாற்றப்படுகிறது. வேதம் சொல்கிறது, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய வேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். வாவ், ஹல்லேலூயா. எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய எல்லா விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டும். இதான் உங்களோட தேவை. நீங்க ஆவியானவருக்குள்ள வந்த பின்பு தேவை இதுதான். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய எல்லா விவேகத்தோடும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய சித்தம் தெரியாமல் தான் தட்டு தடுமாறுகிறோம். தேவனுடைய ஆவிக்குரிய விவேகம் இல்லை, ஞானம் இல்லை. அன்பானவர்களே, ஆவியானவர் உங்களுக்குள்ள அவர் செய்கிற அந்த ஞானம், அந்த விவேகம் கிறிஸ்துவுடையது. சொல்லுங்க, கிறிஸ்துவுடையது. ஆமென். அந்த கிறிஸ்து ஆவியானவரால் உங்களுக்கு தருகிறார். அது உங்களுக்குள்ள பரிமாற்றம் அடைகிறது. தேவ சித்தம் எனக்கு தூரமா இருக்கிறது. தேவ சித்தத்துக்கு ஜனங்களுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை, அவருடைய வழிகளை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் தற்காலிகமாக ஒன்றை தேடுகிறார்கள். சபை குடும்பம், உங்க மேல் இருந்த எல்லா குற்றச்சாட்டை அவர் அந்த கையெழுத்தை குலைத்து அவர் சிலுவையில் ஆணி அடித்தவர். ஆமென். எல்லா குற்றச்சாட்டையும் தேவன் எங்களை பார்ப்பது நாங்கள் அவருடைய நீதி என்று, நாங்கள் தேவனுடைய நீதியாக மாறும்படியாக பாவமறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். கிறிஸ்துக்குள் மரித்து அவரோடு உயிர்த்தெழுதலுக்கு தான் அடுத்த பயணம் ஆவிக்குள்ளே இருக்கிறது, வேற யாருக்கும் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், மாம்சத்திலே மரித்து ஆவியிலே பிழைத்திருக்கிறவர்களுக்கு தான் ஆவியானுடைய அடுத்த பயணம் இருக்கிறது. தேவ சித்தம் நிறைய பேருக்கு தூரமாகவும் கஷ்டமாகவும் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஆவியானுடைய அனுகிரகம் இல்லாதனாலே. இங்க சொல்லுகிறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஆவிக்குள்ள உங்களோட அன்பை நான் காண்கிறேன். எனக்கு எபாப்ரா சொன்னான், ஆனாலும் நான் இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய எல்லா விவேகத்தோடு தேவனை அறிகிற அறிவை நிரப்பப்பட வேண்டும். பாருங்க எவ்வளவு நீங்க திக்கற்றலாக இருக்கிறோம் என்பதை. ஒரு நண்பனை வைத்துக்கொண்டு, ஒரு தேற்றவரை வைத்துக்கொண்டு, எங்களை வழிகாட்ட ஒரு தேவனை வைத்துக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவே சொல்றார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம் என்று. இயேசு கிறிஸ்து போகிறது பிரயோஜனமா இருந்தது ஆவியானவராலே. அவருடைய ஆவியை இந்த பூமிக்கு அனுப்பி கிறிஸ்துவ விசுவாசிகளோடு பயணிக்க, ஆவிக்குரிய பயணத்தை பயணிக்க உதவி செய்கிறார். யோசிச்சு பாருங்க, நீங்க ஆவிக்குரிய பயணத்தை போகிறீர்களா, மாம்சத்தின் பயணத்தை போகிறீர்களா? உங்களோட பயணம் எங்க இருக்கிறது? உங்களோட தீர்மானங்கள் எதில் இருக்கிறது? உங்களோட குடும்பம் எதின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்படுகிறது? உங்களோட பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? சபைக்கு வெளியே இருக்கிற மனிதனுடையதான நோக்கம் தான் சபையில உட்கார்ந்து இருக்கிற எங்களுடைய நோக்கம் தான். ஆவியானவர் பலவீனமான மனிதனை பலமாக மாற்ற வேலையை அவர் மிகவும் சீக்கிரமாய் செய்கிறார். ஜனங்கள் அதுக்கு இடம் கொடுக்க விருப்பமில்லை. சபை குடும்பம் சீக்கிரம் மாற்றம் அடைய, சீக்கிரம் பலமானாக ஆவியானவர் செய்கிற ஒரு மனிதனுடைய கிரியை நீங்கள் உங்களை குறித்து வைத்திருக்கிறதான எல்லா தகவல்களை பொய்யாக்குறார் ஆவியானவர்.
நீங்க வேறு மனுஷனாய் உங்களை மாத்துகிறார். கீழ்ப்படைய முடியாத எல்லா இடத்தையும் கீழ்ப்பட வைக்கிறார். ஆவியானவர் கீழ்ப்படிதலை உருவாக்குகிறார், தாழ்மையை உருவாக்குகிறார், கசப்பான காரியங்களை அகற்றுகிறார். கிறிஸ்தவர்கள் மிச்ச காலமாய் 10-15 வருஷமாய் கசப்பையும் வெறுப்பை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கிறிஸ்துவை தெரியாது. நீங்கள் ஒரிஜினல் சுசத்தை கேட்கவில்லை. நீங்கள் டூப்ளிகேட் ஒன்றை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பாளர்களே, ஒரு சத்தியத்தை நீங்கள் அறியவில்லை. தாழ்மைப்பட முடியாத, கீழ்ப்படைய முடியாத எண்ணங்களை உருவாக்குறது என்னது? உங்களோட மனதின் எண்ணங்கள், உங்களோட பாரம்பரிய கிரியைகள். அந்த சிந்தனைக்கு நீங்கள் அவ்வளவு உண்மையாக இருக்கிறீர்கள். ஆவியானவரோ வைராக்கியமாய் இருக்கிறவங்களோட வாழ்க்கைக்கு பலமானதை செய்ய. ஆமென். நீங்க போக வேண்டிய பயணத்தில் திசையை மாற்றுகிறார். திசையை மாற்றப்படும். சொல்லுங்க, ஆவியானவர் இருந்தால் உங்களோட திசை மாற்றப்படும். நீங்க போக வேண்டும் வேற ஒரு திசைக்கு, ஆவியானவர் வேறு திசையை கொண்டு போகிறார். சீசர்களுக்கு தங்களை எண்ணங்களை, ஆசைகளை, தனிப்பட்ட காரியங்களை முன்வைத்து செய்து கொள்ள நேரம் இருக்கவில்லை. ஆவியாருடைய தொடுகை அவ்வளவு பலமா இருந்தது. இந்த பெந்தகோஸ்த மாசம் இது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து பாஸ்காவுக்கு பின்பாக 50வது நாளில் கொண்டாடுகிறதான பண்டிகை, அறுவடை பண்டிகை, பெந்தகோஸ்த பண்டிகை. அந்த நாளில் தான் பரிசுத்த ஆவியானவர் முழு அந்த சீசர்களுக்கு தன் ஆவியை பலமாக இறங்க பண்ணினார், சம்பூர்ணமாக பொழுதள்ளினார். இந்த மாதம் அந்த மாதம் அன்பாளர்களே, இந்த நாட்கள் அந்த நாட்கள் அன்பாளர்களே, நாம் மாற்றப்பட வேண்டிய தேவையும் அவசரத்தையும் ஆவியானவர் உணர்த்துகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, எல்லா நற்கிரைகளை தந்து கர்த்தரை அறிகிற அறிவிலை வளர்ந்து தேவனுக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். வாவ், ஹல்லேலூயா. நற்கிரியைகள் உற்பத்தியாகும் ஆவியானவர் இருக்கிற இடத்திலே. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நற்கிரியைகள் உற்பத்தியாகும். நற்காரியங்களை உண்டாக்க தொழிற்சாலையாக உங்களை உள்ள மாற்றப்படும். என்கிட்ட இதெல்லாம் இல்லை, ஆனா தொழிற்சாலையிலே மாற்றப்படுகிறது. அவருடைய உள்ளத்திலே அவருடைய நற்கிரியைகள் மாற்றப்படுகிறது, கிறிஸ்துவின் நற்கிரியைகள். அதனால் நாங்கள் எங்களை பெருமை பாராட்ட முடியாது. நான் நல்லது செய்து விட்டேன், நான் பொறுமையாக இருந்தேன், இதெல்லாம் கிறிஸ்துவுடையது, அவர் எனக்குள்ள உற்பத்தி ஆக்குறது. முடியாத எல்லாவற்றையும், உங்களோட குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு தீர்வு அதுதான். உங்களோட மனதில் இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வு இதுதான். நற்கிரியைகளை உற்பத்தியாக்க நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அவர் உங்களை உற்பத்தியாக்கி கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே உங்களை விருத்தடை செய்கிறார். ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் வந்து என்னை குறித்து அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்து என்னை பற்றி அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். நான் சொல்வதை விட அவர் உங்களுக்குள்ள சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனை அறிகிற அறிகளை நீங்கள் விருத்தி அடைந்து கனிகளை தந்து தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக தேவன் உங்களை மாற்றுவார். இடைவிடாமல் ஜெபிக்கிறார். இதுதான் உங்களோட தேவை, இதுதான் உங்களோட அத்தியாவசியம், இதுதான் உங்களோட அவசரம். இல்லை பாஸ், நான் வேற பிரச்சனை இருக்கிறேன், நான் வேற ஒரு காரியம் இருக்கிறேன், என்ன வாகன பிரச்சனை இருக்கிறேன், நான் வேற ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கிறார். ஆமென். சில பேர் கோள்கள் ஆன்சர் பண்ணாமல் போகலாம், சில பேர் ஆன்சர் பண்ணாமலே போகலாம். உங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட கூட இருக்கிறார் எல்லா நேரத்திலும் உங்களை சிநேகிக்க. ஏன்னா இடுக்கண்ணில் உதவவே என் சகோதரன் பிறந்தார். சகோதரன் இருப்பது அண்ணான்னு தம்பின்னு சொல்வதற்கு அல்ல, இடுக்கண்ணில் உதவி செய்ய என் சகோதரன். ஹல்லேலூயா. முதல் பேராளர்
எல்லாவற்றுக்கும் முந்தியவர். அன்பான தேவப்பிள்ளை, நான் சொல்ல முடிக்கிறேன். அவருடைய மகிமையின் வல்லமையினாலே நீங்கள் எல்லாவற்றிலும் பலப்பட. ஆமென், ஆமென். நீங்க வாசிங்க 5:1 நீங்க பாருங்க. கொலோசி 1:11 எல்லா நீடிய பொறுமையிலும் சந்தோஷத்திலும், அந்த பகுதி மட்டும் வாசிங்க. சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின் படியே எல்லா வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கொஞ்சம் எனக்கு செவி கொடுங்க. அவருடைய மகிமையின் வல்லமையாலே உங்களை பலப்படுத்துகிறார். ஆமென். மகிமையின் வல்லமையாலே உங்களை பலப்படுத்துகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இடைவிடாமல். இது என்ன தேவை, என்னுடைய அவசரம். எல்லா பொறுமையிலும் சந்தோஷம் நான் நிரப்பப்பட அவருடைய மகிமையினால், மகிமையின் வல்லமையினாலே நான் பலப்பட வேண்டும். பாருங்க, கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷத்தினாலே கிறிஸ்துவின் மகிமையை எங்களுக்கு கொடுத்தார். ஆமென். என்னுடைய மகிமையை நான் ஒன்றுக்கும் கொடுக்க மாட்டேன் சொன்ன தேவனை அவரு. நான் எதுக்குமே என்னுடைய மகிமையை தர மாட்டேன், நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய மகிமையை குமாரன் மூலமாக அவர் விசுவாசிக்கிற எங்களுக்கு அவருடைய மகிமையை தருகிறார். கைகளை தட்டுவோமா? கைகளை தட்டுவோம் சத்தமாய். அவருடைய மகிமையின் வல்லமையினால் நாங்கள் பலப்படவும், எல்லாவற்றிலும் பலப்பட. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே பாருங்க, எங்களுடைய குறைகள் எல்லாமே அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே தான் நிறைவாக்குகிறார். ஆமென். அவர் எங்களை நம்பி சொல்லவில்லை, அவருடைய மகிமையை நம்பி சொல்லுகிறார். ஆமென். அவருடைய மகிமையின் வல்லமை இருக்கிறது எங்களை பலப்படுத்த, எல்லாவற்றிலும் பலப்படுத்த. உடைகிற, சோர்வடைகிற, மோசமா இருக்கிற எல்லா தருணங்களுக்கும் அவர் போதுமானவர். நீங்க பலப்பட வேண்டும். இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபிக்க என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து ஆவிக்குள்ள உங்களுடைய அன்பை கண்ட உடனே நான் இடைவிடாமல் எனக்கு அவர் சொன்னார், ஆவிக்குள்ள உங்களுடைய அன்பை சொன்னார். சொன்ன நாள் இருந்து உங்களை இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். அவருடைய மகிமையின் வல்லமையால பலப்படுங்க. அன்பானவர்களே, வாழ தெரியும், எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு யார் உதவி தேவையில்லை என்ற அடிப்படையில் வாழ்கிற உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுகிறேன். நீங்கள் அனாதைகளாக இருக்கிறீர்கள் என்று மறந்துவிட வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. முட்டாள் தனத்தில் உச்ச கட்டம் தான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாங்கள் கற்பிப்பது. நான் தான் சரி என்று வாதாடுவது. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. உங்களை பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நீங்க கொடுக்கிற காலத்தை விட்டுட்டு ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நீ டெய்லி தீர்க்கிற பிரச்சனையை ஆவியானவருக்கு கொடுங்க. நீங்கள் ஆதாமிட பரம்பரை இருந்து இயேசு கிறிஸ்துவின் பரம்பரைக்கு அவர் உங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆமென். ஆதாமின் பரம்பரை வந்து கொண்டு எங்களை இயேசு கிறிஸ்துவினாலே ஆதாமின் பரம்பரை எங்களை அப்படியே வெளியே கொண்டு வந்து கிறிஸ்துவின் பரம்பரைக்கு எங்களை உட்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நான் பரம்பரைகளை குறித்து சொல்லவில்லை, ஒரு சந்ததி பற்றி சொல்லுகிறேன். அந்த சந்ததி கிறிஸ்துவே. மத்தேயு புத்தகத்தில் இருக்கிற கடைசி சந்ததி 42வது சந்ததி நாங்கள் தான். சபை குடும்பம். ஆவியானவர் தெளிவாக கூட இருக்கிறார். நீங்கள் குழப்பமாக இருக்கிற எல்லா இடங்களிலும் அவர் தெளிவாக இருக்கிறார். அவர் கீழ்ப்படிய உங்களுடைய காரியத்தை ஒப்புக் கொடுக்க தயங்க வேண்டாம். உங்களுடைய நண்பர் உங்களுடைய குற்றங்களை மற்றவர்கள் உங்களை அவமானப்படுத்துகிறவர் அல்ல, உங்களை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல.
எல்லா காலங்களையும் சிநேகிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நான் மீதி பகுதியை தேவதாசனுக்கு கொடுக்கிறேன்.